இவ்வளோ சிகப்பு மிளகாயும் தந்த வாடகை வீட்டில் இருக்கிற நம்மளோட மிளகாய் தோட்டத்தை பார்க்கலாமா? வாங்க. வாடகை வீட்டில் இப்படி ஒரு மிளகாய் தோட்டமா? எப்பப்பப்பா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன். நிறைய பச்சை மிளகாய் இருந்துச்சா, தினமும் எடுத்துருவேன். பட்டு இந்த மாதிரி வத்தல் மிளகு பண்ணுறதுக்காகவே விட்டுட்டேன். பாருங்கள், எல்லாமே ரெட் கலர் சில்லி. ஆஹா, எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ 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 சில்லின்னு பாருங்கள். எல்லாமே மேக்ஸிமம் இந்த ரெட் கலர் சில்லி தாங்க. ஸோ பறிச்சிருவோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சொந்த வீடு இருந்தால் தான் நம்ம காய்கறி தோட்டம்லாம் வைக்க முடியும், வாடகை வீட்டிலலாம் வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலுமே நம்ம வாடகை வீட்டில் கூட அவங்களோட பெர்மிஷனோட நம்ம இந்த மாதிரி தோட்டத்தை வைக்கலாம். நம்ம வாடகை வீடு பார்க்குற டைம் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி கார்டன் வைக்கிறதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம், அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வீடு போய்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காசு இருக்கிறவங்க நம்ம சிட்டி விட்டு சிட்டி எல்லாம் போகிற டைம், ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி போகிற டைம் புது வீடு அவங்க சொந்த வீடு வாங்கிப்போம். ஆனால் எல்லாருக்கும் அது முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ நம்ம வாடகை வீட்டில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஒரு வருமானத்தை வச்சு சாப்பிட்டுட்ருக்குறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். நம்ம செலவு ஓடுறதே பெரிய விஷயம், அதிலே வாடகை கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதில் எங்கெங்கே நமக்கு சொந்த வீடு? ஸோ அதனால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் ஆனாலும் க்ரோ பேக்கில் ஒரு செடியை நட்டு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான அறுவடை அள்ளலாம். அது எல்லா வீட்லேயும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நாமளே முதல்ல கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். அட இவ்வளோ மிளகாவுமா? எல்லாமே ரெட் கலர் சில்லி. பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பல வழிகளில் வருமானம் வர்றவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது, எங்கே போனாலுமே சொந்த வீட்டில் இருக்கிறது, காசுக்கு காசு, சொத்துக்கு சொத்து, எங்கே போனாலும் இருக்கிற இடம் ஆகட்டும் சரி, போகிற இடம் ஆகட்டும் சரி, சொத்துக்கு சொத்து, ஜுவல்ஸுக்கு ஜுவல்ஸ், இதெல்லாம் வாங்குறதுக்கு முடியும். ஸோ ஒரு வருமானத்தை வச்சு வாங்குறவங்களுக்கு முடியாத விஷயம். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபையாக நம்ம லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டு போகணும் இல்லையா? ஸோ நமக்கு வாடகை வீடு தான் நமக்கு புகலிடம். ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு விளைச்சலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ வாடகை வீட்டில் அட்ட செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.